friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ராமர் லக்ஷ்மணன் டெம்பிள் தான் நம்ம போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சென்டரில் ஒரு கல் தெரியுதுங்களா? அது வந்து யானை வந்து குளிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. பாதி உடம்பு கீழே முழுகின மாதிரி இருக்குது. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து கம்பா பூப மார்க்கம்னு சொல்லுவாங்க. மார்க்கம் அப்படின்னா ஒரு வழி. இதுதான் அன்னைக்கு முதல்ல இங்கே என்ட்ரன்ஸ் கிடையாது. அதனால தான் கம்பனா ராயாவோட ராஜா இருக்கு, கம்பா ராஜா, அவரு கரெக்டாக ஒரு என்ட்ரன்ஸ் இது. அதனால தான் கம்பா பூப மார்க்கம்னு சொல்லுவாங்க. இது வந்து வழி எந்திரதாரக்கா ஆஞ்சநேயா ராமலக்ஷ்மண கோவில் இருக்கு. அந்த வழிக்காக பண்ணுற ஒரு என்ட்ரன்ஸ் கேவ், ஸ்மால் கேவ், small cave. तुंगभद्रा नदी ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ராமலக்ஷ்மணன் கோயிலுக்கு நம்ம தரிசனம் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ராமர் லக்ஷ்மணன் டெம்பிள். இதில் வந்து உள்ள இந்த கோயில் உள்ள ராமர் லக்ஷ்மணன் சீதை ஹனுமான் உள்ள வந்து வேற என்னென்ன சுவாமிகள் சன்னதிகள் இங்கே இருக்குது அப்படின்றது உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மீதி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கே வந்து ராமர் லக்ஷ்மணன் டெம்பிளுக்குள்ளே வந்திருந்தோம். இங்கே இருக்கிற இந்த ராமர் லக்ஷ்மணர் எப்படி இருக்கா தெரியுங்களா? சாலிகிராமத்தினால செய்யப்பட்ட விக்கிரகம். விஸ்வரூபம் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம்ல ஒரு வார்த்தையில், அந்த வார்த்தையை இந்த கோவிலுக்கு வந்தால் பொருந்தும். ஏன்னா நம்ம வேறு எங்கேயுமே நான் இது போல் விஸ்வரூப தரிசனம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைக்கு கொடுக்கும்படியாக இங்கே இருக்கக்கூடிய ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயர் இங்கே இருக்காங்க. இங்கே மிக முக்கியமானது என்ன நம்ம பார்க்கும்போது, இங்கே சுக்கிரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த இடம் இது. ஏன்னா சுக்கிரீவனுக்கு இங்கே பட்டாபிஷேகம் நடந்தால் மட்டும்தான் இங்கே வானர சேனையை திரட்ட முடியும். அதை திரட்டி அதுக்கப்புறம் தான் இலங்கைக்கு போக முடியும். ஸோ அதுக்காக இங்கே வாலிய வதம் செய்த பிற்பாடு இங்கே சுக்கிரீவனுக்கு இங்கே பட்டாபிஷேகம் நடந்த இடம் இது. ஸோ ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு கோவில் இது. இங்கே இருக்கக்கூடிய துங்கபத்ரா நதிக்கரையோரம் இங்கே அமைந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ராமருக்கு ஒரு பெயர் இருக்குது, கோதண்ட ராமர் அப்படின்னு. கோதண்ட ராமர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வில்லேந்தி அப்படி கம்பீரத்தோட அவர் வந்து இங்கே காட்சி அளிக்கிறாரு. ஸோ இங்கே கோதண்ட ராமராக இங்கே வந்து சீதா பிராட்டியோட லக்ஷ்மணனும் ஆஞ்சநேயரும் கூட சுக்கிரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த ஒரு அற்புதமான ஒரு இடம். இதை எல்லோரும் தரிசிக்கணும். இந்த கோவில் வந்து
500 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த கோவிலாக கருதப்படுது. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துங்கபத்ரா நதி கரையோரமாக இது அமைஞ்சிருக்கு. இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. யந்திரதாரகா ஆஞ்சநேயர் டெம்பிள் பக்கத்துலேயே இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து துங்கபத்ரா நதியில் பரிசலில் நம்ம பயணம் பண்ணலாம். சரிங்களா, வாங்க இப்போ அங்கே போகலாம். இன்னும் இந்த கோவிலை பற்றின பக்கத்துலேயே இருக்கக்கூடியது கோவில் முடியல, பார்க்கலாம். யந்திரதாரகா ஹனுமன் டெம்பிள் ஓப்பனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உள்ளே இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு தியானத்தில் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் பத்மாசனம் போட்டு பின்னாடி சிஸ்டிக் போட்ட மாதிரி அமர்ந்து ஒரு தியானத்தில் இருக்கார். ஒரு அற்புதமான ஒரு கோவில். இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, ஆனால் வெளியே வந்து ஃபோட்டோஸ் பண்ணி மாட்டிருக்காங்க. அதை கேட்டேன், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், இப்போ பாருங்களேன். இப்படி சூப்பராக இருந்ததில்ல, ஒரு அற்புதமான கோவில், ரொம்ப அழகாக. இப்போ இன்றைக்கி நேற்று இது இல்லை, ரொம்ப பழங்காலத்து கோவில். ஸோ வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க. ரைட், நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம பரிசலில் போகிறோம். வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம பரிசல் எடுத்துகிட்டு போனால் 2000 ரூபா சார்ஜ் கேட்குறாங்க. ரொம்ப கிட்டதாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் யோசிக்கிறோம். அதுவும் நம்ம இங்கேருந்து விட்டல் கோவிலுக்கு போகிறதுக்கு அப்படி போனோம். தண்ணியோடைய லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்குது, அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது. பட் ஆனால் போயே ஆகணும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 1000 லிங்கம் அங்கே தான் இருக்குது. ஸோ கேன் மஸ்ட் விசிட். டோன்ட் நோ, வெயிட் அண்ட் சீ. ஒரு அற்புதமான இந்த மாதிரி பரிசலில் போகணுன்னு ஆசைப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு 2 பேருக்கு 2000 ரூபான்றத ரொம்ப டூ மச்சாக இருக்கிறதுனால இந்த சந்தோஷத்தை மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு இங்கேருந்து நடந்தே அந்த கோயிலுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். 2000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், மனசே வரல 2 பேருக்கு 2000 ரூபா கொடுத்துட்டு போகிறதுக்கு. ஷேரிங் வெயிட் பண்ணி நம்ம போகிற டைம் ஆகிடும். அதனால் நடந்தே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அங்கே போவோம். அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, நம்ம நடந்தே போகலாம். வாங்க, ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே, போவோம்.